பிரியமானவர்களே, இந்த நாளில் உங்களை சந்திக்க நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். விசேஷமாக இன்று காலை நடக்கிறதான உபவாச ஜெபத்திற்கு உங்கள் யாவரும் அன்புடன் அழைக்கிறேன். இன்று காலை சரியாக 10 மணிக்கு நம்முடைய ஆலயத்தில் ஃபாஸ்டிங் பிரேயர் இருக்கிறது. கலந்து கொள்ளக்கூடிய எல்லா பிள்ளைகள் உற்சாகமாக வந்து பங்கு பெறுங்கள். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை இருக்கிறது. எல்லா ஆராதனையில் கர்த்தருடைய பிள்ளைகள் எது இதில் கலந்து கொள்ள முடியுமோ வந்து பங்கு பெறுகிற உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். இந்த நாளில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 28வது வசனத்துடைய ஆரம்ப பகுதி. ஆமென். Proverbs chapter 10 verse 28 அந்த ஃபர்ஸ்ட் போர்ஷனை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், நீதிமானுடைய நம்பிக்கை மகிழ்ச்சி ஆகும். நீதிமானுடைய நம்பிக்கை மகிழ்ச்சி ஆகும். நான் விசுவாசிக்கிறேன், யாரெல்லாம் நீதிமான்களாக இருக்கிறார்களோ உங்களோட நம்பிக்கை எல்லாம் இந்த நாளில் துக்கமாய் முடியாது, அது சந்தோஷமாய் முடியும். அது உங்கள் சரீரத்தோட பலனாக இருக்கலாம், உங்கள் தேவைகளாக இருக்கலாம், நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற காரியமாக இருக்கலாம். ஏன்னா நீங்கள் நீதிமான். உங்களுடைய நம்பிக்கை யார் மேலே வச்சுருக்கிறீங்கன்னா கர்த்தர் மேலே வச்சுருக்கிறீங்க. கர்த்தர் அதை மகிழ்ச்சியாக முடிய வைப்பார். அதில் தைரியமாக இருங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மகிழ்ச்சியாக தான் முடிப்பீர்கள். நம்மளாம் ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, இந்த நாளில் மண்டவர் ஒவ்வொரு நீதிமான்களை உங்களுடைய கருத்தில் வைக்கிறேன். ஆண்டவரே, உம்மை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்ற ஆண்டவரே, இன்றைக்கு நீதிமானாய் ஆண்டவரே உமக்கு பிரியமாய் வாழ்கிற எல்லா பிள்ளைகளுடைய கர்த்தாவின் நம்பிக்கை மகிழ்ச்சியாக இருப்பதாக. என்னென்ன காரியங்கள் நம்புகிறார்கள், வேலை காரியங்கள், ஆண்டவர் வீடு கட்டுகிற காரியங்கள், வாங்குகிற காரியங்கள், நிலத்தை வாங்குகிற காரியங்கள், ஆண்டவர் திருமண காரியங்கள், ஆண்டவரே கர்த்தாவே எல்லாவற்றிலும் ஆண்டவரே அந்த நம்பிக்கை என்ன காரியம் நம்புகிறார்கள், வெளிநாடு செல்ல இருக்கிற காரியங்கள், வேலை காரியங்கள் எல்லாவற்றிலும் நீதிமானுடைய நம்பிக்கை மகிழ்ச்சியாக மாறட்டும். அந்த கடன் பிரச்சனைகளை கர்த்தர் நீக்குவார். அந்த நீதிமானுடைய நம்பிக்கையை வாய்க்க செய்யுங்க ஆண்டவரே. அந்த குடும்பத்தில் இருக்கிற சமாதான கெடுகள் ஒழிந்து அந்த பிள்ளையோட வாழ்க்கையில் சமாதானத்தை காண செய்யுங்க. நம்பிக்கையாக இருக்கிற அந்த பிள்ளையோட வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நம்பிக்கை மகிழ்ச்சியை பார்க்கட்டும். பிஸ்னஸ் பண்ணுகிற எல்லா நீதிமான்கள் மகிழ்ச்சியாக இருக்கட்டும் ஆண்டவரே. அன்றைய ஏக்கத்தை எல்லா நீதிமானுடைய குடும்பங்கள் வாழ்ந்து செழிக்கட்டும். அந்த பிள்ளையோட வாழ்க்கையில் ஒரு குறைவு இருக்கக்கூடாது. நீதிமானுடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கப்பா. அந்த பிள்ளைகள் நீதிமான்களாய் வளரட்டும் ஆண்டவரே. அந்த பிள்ளையோட வாழ்க்கையில் எல்லா நன்மைகளை காண செய்யுங்க. நீதிமான்களுடைய வீட்டில் அப்பத்துக்கும் ஆண்டவரே, தண்ணீருக்கும் எண்ணெய்க்கும் மாவுக்கும் ஒரு குறைவில்லாமல் அது வீடு மகிழ்ச்சியாக இருக்கட்டும் அப்பா. எல்லா ஊழியர்களையும் ஆசீர்வதிங்க. அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதிங்க. வெளிநாட்டில் இருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அந்த நீதிமான்கள் எல்லாம் சுகமாய் தங்க பண்ணுங்கப்பா. நீதிமான்களுடைய கர்த்தாவே கூடாரங்களிலே கம்பீர சத்தம் வரட்டும் ஆண்டவரே. துதியின் சத்தம் வரட்டும், சந்தோஷத்தின் சத்தம் வரட்டும், மகிழ்ச்சியின் சத்தம் வரட்டும் ஆண்டவரே. எல்லா நீதிமான்களை ஆசீர்வதிங்கப்பா. மகிமையான காரியங்களை செய்யுங்க. இந்த நாள் நடக்கிறதான உபவாச ஜெபத்தில் அநேகரை கொண்டு வாங்கப்பா. அநேகர் வந்து பங்கு பெறட்டும். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை சபை விசுவாசிகளையும் புதிய ஆத்துமாக்களையும் கொள்ளை பொருளாய் கொண்டு வாங்க. கூட்டம் கூட்டமாய் கொண்டு வாங்கப்பா. மகிமையான காரியங்களை செய்யுங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே, இந்த நாளில் மட்டும் சால்வேஷன் டிவிக்காக ஜெபிக்கிறோம். அந்த தேவையில் எல்லாம் சந்திங்க. ஒரு குறைவில்லாமல் நடத்துங்கப்பா. எல்லா தேவையில் அற்புதமாய் சந்திங்க ஆண்டவரே. கர்த்தாவே, சபையோட தேவையை சந்திங்க ஆண்டவர். விசேஷமாய் கர்த்தாவே ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவர் நம்முடைய கரமைகளை பலப்படுத்தட்டும், பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. என்னால் கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் மூலமாக, மணி ஆர்டர் மூலமாக, பேங்க் டிரான்ஸ்ஃபர் மூலமாக வருகிற எல்லா காணிக்கைகளை ஆசீர்வதிங்க. தசமாங்களை ஆசீர்வதிங்க. இன்னும் அநேகர் குட்டுக்கத்தக்கதாக எழும்பட்டும் அப்பா. அவர்களோடு பேசுவீராக. எல்லா குடும்பங்களில் இருக்கிற கவலைகள், துக்கங்கள்லாம் மறையட்டும் ஆண்டவரே. இந்த நாளிலே நீதிமான சுகங்களை ஆண்டவர் உம்முடைய கருத்தில் வைக்கிற எல்லா நீதிமான்களுக்கு நல்ல சுகத்தை கொடுங்க. எல்லா மரணத்துக்கு எதுவான வியாதிகள் மறைய செய்யுங்கப்பா. ஆண்டவர் நீதிமான ஆண்டவரை பலனோடு இருக்க உதவி செய்யுங்க. ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்க கூட இருக்கிற தைரியமா இருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இன்று நடக்கிற உபவாச ஜெபத்தில் வந்து பங்கு பெறுங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் வந்து பங்கு பெறுங்க. கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார். God bless you.